திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நில உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 100 ஆண்டுகளாய் குடியிருந்து வரும் மக்கள் வசிக்கும் இடங்களை கோவில் இடம் என அறநிலைத்துறை நிர்வாகம் அச்சுறுத்துவதை கைவிட்டு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்ட பட்டா சிட்டா குடியிருப்பவர்களின் பெயரில் வழங்க வேண்டும். குடிமனை பட்டா இல்லாமல் அரசின் சலுகை பெற முடியாமல் அகதி போல் வாழும் மக்களுக்கு உடனடியாக குடிமனை பட்டா வழங்க வேண்டும். இனாம் நிலங்களை கோவில் நிலங்களாக அறிவித்து வரும் அறநிலைத்துறையின் செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தினர். இதில் நில உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் இளங்கோவன், அருளானந்தம், சண்முக சுந்தரம், தங்கையன், சுவாமிநாதன் உட்பட பெண்கள், ஆண்கள் குடும்பத்தினருடன் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மடங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறீர்களே, எந்த மடத்துக்கு எந்த கோவிலுக்கு யாரை எழுதி வச்சா? எங்க எழுதி வச்சாங்க? இங்க இருக்கிற மக்கள், வந்திருக்கிற மக்கள்லாம் அவங்க பாட்டம் தலைமுறையா அவங்களிடம், நீங்க வாழ்ற இடம் நம்ம இடம், நீங்க வாழ்ற இடம் அத்தனையும் நமக்கு உரிமை என்று சொல்லிவிட்டுதான் சென்றிருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் சொந்தமாக வீடு கட்டியும் வீடு இல்லாமலும் நிலமற்றும் குடியிருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் குடிமனை பட்டா அரசு உடனே வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு நில உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் காத்திருப்பு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் நாம் முக்கிய கோரிக்கை, தொடர்ச்சியாக பல தலைமுறைகளாக வாழும் மக்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும். கோவில் நிலங்கள் என்று சொல்லி இனாம் நிலம் குடியிருப்பு வாசிகளை அச்சுறுத்தி சட்டப்பிரிவு 78, 79 HRC ஆக்டை வச்சு மிரட்டக்கூடிய அந்த முறையை இந்து அறநிலைத்துறை உடனடியாக கைவிட வேண்டும். HRC ஆக்ட் 78, 79 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தியும் உடனடியாக பட்டா அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும்.